எல்லாம் இன்பமயம். வாய்ஸ் ஆஃப் இஜிஆர். இன்றைய நமது செய்திகளிலே ஏன், எப்படி, எதற்கு என்ற 3 சொற்றொடருக்குண்டான விஷயங்களை சிந்தித்தோம். மனிதன் வாழ்வதற்கு ஏன் வாழ்வதற்காக பிறக்கிறான்? மனிதன் எதற்காக வாழ்கிறான்? மனிதன் எப்படி வாழ்கிறான்? இந்த 3மே மிகப்பெரிய சிந்தனை. செல்வம் இருப்பவன் படோடவமாக வாழ்கிறான். செல்வம் இல்லாதவர்கள் வறுமையில் வீழ்ந்து, வேதனையில் திளைத்து, சோதனைகளில் கலந்து தன்னுடைய வாழ்க்கையை செய்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே ஒரு ஆசை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கனவு. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதிலேதான் இருப்பவனிடத்திலே இல்லாதவன் பறிக்க நினைப்பதும், இருப்பவன் இல்லாதவனை வதைக்க நினைப்பதும், மற்றும் திறமையுள்ளவன் ஏமாளியை ஏமாற்றுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சைக்கிளிலே, இப்படிப்பட்ட சூழலிலே வாழ்கின்ற மனிதன் ஆனந்தமாக இருப்பானா? அன்புகளை பகிர்ந்து கொண்டு இருப்பானா? பகைமையை தகர்த்தெறிந்து வாழ்வானா? இப்படியெல்லாம் சிந்திக்க தோணுகிறது. இந்த சிந்தனையிலே இருந்து நமக்கு என்ன தெளிவாகிறது? போராட்டம் என்பதுதான் வாழ்க்கையிலே நாம் கண்ட ஒரு சந்தோஷம், சங்கடம், வேதனை, வீண்வம்பு, இவளோடு போராமை, எல்லாவற்றையுமே எதிர்கொள்ள வேண்டிய நிலை சராசரி மனிதனுக்கு இருக்கிறது. அதிலே திறமை உள்ளவன் மற்றவர்களை தட்டி பறித்து முன்னேறி விடுகிறான். திறமையற்றவன் அவர்களிடத்திலே அனைத்தையும் இழந்து ஏமாந்து விடுகிறான். சூழ்ச்சி செய்பவன் சந்தோஷமாக இருக்கிறான். சூழ்ச்சியில் சிக்குண்டவன் கவலைப்படுகிறான், வேதனைப்படுகிறான். இதையெல்லாம் இந்த மனித சமுதாயம் சிந்திக்க வேண்டும். இந்த மனித சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும். இதற்கு ஒவ்வொருவரும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் இன்பமயம். எல்லாம் இன்பமயம்.